Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Sun Gameplay தான் guys பார்க்க போறோம். இது வந்து எபிசோட் 17. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ guys வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி guys வாங்க போற அப்ப வீடியோக்குள்ள போலாம். guys போன வீடியோல என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இந்த வீடியோ அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த சிட்டிக்கு வந்துருப்போங்க. சிட்டிக்கு வந்தது தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் அந்த சிட்டிக்கு வந்தோம். ஸோ இந்த சிட்டி பேர் கூட ஏதோ நல்ல சிட்டி கேஸ் பேர் கூட ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்தால் தான் கைஸ் ட்ரையல், அதாவது லாஸ்ட் கிராண்ட் ட்ரையல் கைஸ் இங்கே தான். ஸோ இது உள்ளே வந்தால் அந்த இது வந்துச்சு நோஸ் பாஸ் வந்துட்டு ப்ரோபோ பாஸும் உருமாறிச்சு வந்துட்டு ஏதோ லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு போயிடுச்சு மேலே. சரி நான் நகரலான்னு பார்த்தா நகர முடியல, திரும்பவும் அதுவே கீழே வந்துட்டு பாஸ் இருந்துச்சு. சரி பாஸ் பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மெடிசன் அங்கே ஏதோ கொடுத்துச்சு மேட்ச் போர்ஷனு. ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா போர்ஷன் எதுக்கு கேஸ் யூஸ் ஆகும், அதுக்கு தான் மேட்ச் போர்ஷனும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஹெச்பி குறைஞ்சுனா ஸோ அந்த ஹெச்பி ஏற்றுறது தான் கைஸ் மேட்ச் போர்ஷன். ஸோ தெரியாதவங்க யாரும் கேம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வாங்க கைஸ் நம்ம டேரெக்டாக போகலாம். அந்த நோஸ் பாஸாக ப்ரோபோ பாஸில் ஒரு லெட்டர் கொடுத்துச்சுல, அந்த லெட்டரில் வந்து இந்த ஹில்லுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் நடத்த மாட்டாங்களாமா, அது வந்து மெமரியாலான ஒரு இடமாம்மா. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டேன் கைஸ். ஸோ போக்கிமான்லாம் ரொம்ப லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது இந்த பாட்டில் இல்லை அடுத்த பாட்டில் தெரியும். ஸோ ஆனால் நான் இந்த பாட்டு எடுத்ததே மறந்துட்டு அடுத்த பாட்டு எடுத்தேன். இன்றைக்கி தான் கைஸ் எடுத்தேன் ஜஸ்ட் நவ். சரி அந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் போகும்போது தான் இல்லையே இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒன்று வரணுமே அப்படின்னு யோசிச்சு சரி அப்புறம் தான் பார்த்தா இன்னும் இடத்துல ஒன்று இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இதுதான் அது மெமோரியல் இல்லாமல். ஸோ ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் இல்லைன்னு. சரி வாங்க போவோம். ஸோ இந்த பாட்டி மாகிட்டு சண்டை போடணுமா, தப்பிச்சிடலாம் கைஸ், அவ்வளோதான் சப்ப முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல வந்தால் ஐயோ போக்கிமான் கைஸ், நான் கூட அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடணும்னு நினச்சிட்டேன். அதை வேலை கேஸ்லி மாட்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு கிரேவியார்டு கைஸ், ஸோ அதனால் கேஸ்லி கோஸ்ட் போக்கிமான் நிறைய மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட இது டீமே ஃபுல்லாக இருக்குது, லெவல் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த லெவல் மொத்தம் ஏற்றணும், பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வாங்க கைஸ் நம்ம போவோம். ஸோ சென்ட்ரல் வர நிறைய போக்கிமான் மாட்டோம். ஸோ போகிற வழியில் இங்கே யாரும் நின்றுட்டு இருந்தாங்க, யாருன்னு பார்த்தா இவங்க டீம் ஸ்கல், இவங்க டீம் ஏத்தரா, அது ஏதோ ஏத்தர் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நல்ல டீம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே தண்டத்துக்கு தான். ஸோ ஒருத்தன் காமெடி பீஸு மெயின் வில்லனே இவங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏத்தராக தான் இருக்கும். இவங்க வேஸ்ட் கேஸ் இங்கே ஐயோன்ட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க இந்த ஸ்னோ ப்ரோக்கை வச்சுட்டு ஏதோ ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம தான் போய் காப்பாற்றணும், அது வேறு விஷயம். ஸோ இப்போதைக்கு இவன் தாங்க ஸ்டீஃபா, இவனே சண்டை போடாமல் இருக்கான், அப்போ இவனும் டம்மி பீஸாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தாங்க சென்ட்ரி. ஓஹோ ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மூலைக்கு திரும்பி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தாங்க சண்டை போடணும், வாங்க சீக்கிரம். ஸோ டீம் ஸ்கல் இந்த அனிமேஷன் தாங்க, இந்த அனிமேஷனில் தான் வாங்கிட்டேன். ஸோ இவங்க ஏதோ சூப்பரான டீம்னு நினச்சிட்டேன், பட் ஆனால் வேஸ்ட்டு கேஸ். இவங்க டீம் ராக்கெட்டோட டம்மி பீஸாக இருப்பாங்க. ஸோ சார்ஜாபாக் யூஸ் பண்ணேன். ஒருத்தவங்க கூட தான் சண்டை போடணுமோ, அவன் ரேட்டிகேட் யூஸ் பண்ணால் அலோலன் ரேட்டிகேட் கேஸ் அது. ஸோ அது அப்படி தான் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கா. ஸோ அதனால தான் அது அலோலன் ரேட்டிகேட். ஸோ அது அது என்ன யூஸ் பண்ணிச்சு, நான் க்ரன்ச் யூஸ் பண்ணேன், அவ்வளோவா போதான்னு பார்த்தேன். அது டார்க் டைப் இல்லையா, ஸோ க்ரன்ச்சும் டார்க் டைப் தான். ஸோ அதனால் க்ரன்ச்சு யூஸ் ஆகலை. ஸோ ஒரு வழி இல்லை மக்களே, வேறு எதுனா போட்டு தான் ஆகணும். சரி போக்கிமானை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஸோ சார்ஜாபாக் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம டம்ப்ரிக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ டம்ப்ரிக் இன்னும் கொஞ்சம் லெவலில் எவால்வ் ஆகிடுவான். ஸோ அடுத்த பாட்டில் எவால்வ் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த பாட்டு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த பாட்டில் தான் எவால்வ் பண்ண சொன்னேன். இந்த பாட்டு முடிஞ்சால் எவால்வ் பண்ணலாம் தான் இருந்தேன், பட் சென்ட்ரல் பெரிய கேப் ஆகி போச்சா. சரி எதுக்கு இந்த கேமை திரும்ப அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா போக்கிமான் வைப் 2 ஓல்டில் இருக்கட்டும் அது, ஏன்னா இந்த கேமை முடிச்சிடலாம் கைஸ். இந்த கேம் ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருக்குது. சரி இந்த கேமை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு இறங்கிட்டேன். ஸோ போக்கிமான் வைப் 2 வரும் கைஸ், அப்பப்போ சென்டரில் போடுவேன். ஸோ இல்லைனா இந்த கேமை முடிச்சுட்டு மேபி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுவேன் கைஸ் அந்த கேமு. ஸோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளாட்றது இன்னும் அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் ஈஸி இருக்குது, அதனால தான். ஸோ அந்த கேம் அப்படி வச்சுட்டேன். ஸோ சென்டரில் தான் கண்டினியூட்டி அந்த மாதிரி எதனா வந்தால் வரலாம், இல்லைனா ஸ்டார்டிங்லேருந்தே போடுறேன் கைஸ், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் இவனை எடுத்துகிட்டு வந்தேன் மட்ப்ரே. ஸோ அவன் என்னென்னு கேட்டிங்கன்னா டம்ப்ரிக் உடம்பு சரியில்லை கைஸ், தூங்கி வச்சுட்டேன் அவனே. ஸோ இப்போதைக்கு புல்டோஸ் யூஸ் பண்ணேன் அவன் ஸ்பீடு ஃபெல் ஆகிடுச்சு. ஸோ ஓடுன்ற இனிமேல் அடிக்க வேண்டியது தான் கைஸ். ஸோ திரும்ப அட்டாக்கு ஸ்டாம்புன்னு தான் நினைக்கிறேன், அதான் போட்டேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை கைஸ்.
ஸோ லெவல் 26 மட்பிரே லெவல் 26 வந்துச்சு கைஸ். சீக்கிரம் அடுத்தது லைக் அண்ட் ராக் லெவல் 27. ஸோ லைக் அண்ட் ராக் வந்து போன பாட்டு தான் எவால்வ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை கைஸ் அது கூட. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக வரும். ஸோ இப்போதைக்கு அவங்கள அஜித் துரத்தியாச்சு மக்களே. ஸோ இவன் தான் கைஸ் அந்த ஏத்தர் ஃபவுண்டேஷனோட சீஃப் இவன் தான் சீஃப். இவன் இல்லை கைஸ் இவன் அங்கே ஒருத்தர் கண்ணாடி போட்டு நின்றுட்டு இருக்கான் அவன். நீ வந்து ட்ரையலுக்கு போகிறவன் தானே, நீ ட்ரையலை முடிச்சுட்டு ஹானா கிராண்ட் ரெசார்ட்டுக்கு வா அப்படின்றான். அங்கே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்றாங்க. சீக்கிரம் அடுத்தது. ஓகே வரேன். அங்கே வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸ் ஆமாம் அது. ஸோ ஐஸ்லாண்ட் சேலஞ்ச் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க கேஸ். அடுத்த வீடியோ மேபி அங்கே தான் போவோம், அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு வாங்க கேஸ் நம்ம போவோம். ஸோ இப்போதைக்கு நான் மெமரியல் ஹில்லுக்கு போனோம். ஸோ அக்கால அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது மின்னுது, வாங்க போவோம் அந்த இடத்துல. எனக்கு இது பார்த்து தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நிறைய போக்கிமான்லாம் மாட்டோம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் கைஸ். ஸோ இந்த தாத்தா இருக்கான், சண்டை போடணுமான்னு தெரியல இந்த தாத்தா கிட்டே. இவன் வேறு சண்டை போட்டுட்ருக்கான் பைத்தியக்காரனாட்டம். சரி ஓடி போயிடலாமா கைஸ், ஓடி போயிடலாம். ஐயோ போக்கிமான் இருந்துச்சுரா. இந்த இடத்துல ஏதோ இருந்துச்சு. ஜைகோட் கியூப் தான் நினச்ச மாதிரி, ஜைகோட் கியூப் தான் கைஸ். சரி இப்போ நேராக போனால் மாட்டிப்பேன், சுற்றிட்டு போவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேவ் போட்டுக்கலாம். சீக்கிரம் ஓடிடணும் கைஸ், கையில் மாட்டக்கூடாது, அதுதான் என்னோடய கோலே இப்போது. ஸோ போகிறவள்ள ஒரு சின்ன சண்டையெல்லாம் போட்டேன்னா, ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, நம்ம போக்கிமான்லாம் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ சார்ஜபாக்கு ஃபெயிண்ட் ஆகிட்டான், டம்பிக்கு அப்பயே ஃபெயிண்ட் ஆகிட்டான். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ திரும்ப போகலாம் கைஸ். ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கே. ஸ்பீடப் பண்ணிட்டேன் மக்களை. ஏன்னா கேம் அது ரெக்கார்ட் ஆகும்போதே ஸ்லோவாக தான் ரெக்கார்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப ஸ்லோவாகுது கேம். இந்த கேம் தான் எனக்கு பிரச்சனையே. ஸோ HNY கூட அவ்வளோ ஸ்லோவாக இல்லை. ஸோ கைஸ் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னே இங்கே யாரோ நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா டீம்ஸ் கல் மெம்பர் மாதிரியே இருந்துச்சு. அது கழுத்தில் நெக்லஸாக அது செயின் போட்டுருந்துச்சு. அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் டீம்ஸ் கல் நம்பர் தான்ட்டு. சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ டீம்ஸ் கல் அட்மின் ப்ளமீரா வாங்க. ஸோ கோல் பேட் எடுத்துகிட்டு வந்துச்சு, சார்ஜாபாக் எடுத்துகிட்டு வந்தேன். இவன் எப்போ எவால்வ் ஆவான்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஐஸ்லாண்டில், அதுக்கு அடுத்த ஐஸ்லாண்டில் தான் எவால்வே ஆவான். ஸோ அது வரைக்கும் இவனை இப்படி தான் வச்சு சுற்றணும். ஸோ சார்ஜாபாக் எடுத்துகிட்டு நான் லைக் அண்ட் ராக் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ராக் டைப் மூவ் வந்து அதுக்கு சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ அது ஏர் கட்டர் யூஸ் பண்ணிச்சு. நம்ம என்னத்துக்கு சார்ஜாபாக் வச்சுருந்தோன்னா மேபி சூப்பர் எஃபெக்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ராக் டைப் மூவ் இது போட்டாலும் கத்தம் தான். கன்ஃபியூஷன் யூஸ் பண்ணிச்சு கைஸ். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் சரி தான். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அட்டாக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி தான். போட்டுச்சு கைஸ், எப்படி அட்டாக் யூஸ் பண்ணிச்சு. ஸோ ஒரே ஒரு அட்டாக் அடித்தா சேர்த்துரும். ஸோ ராக்டம் போட்டாச்சு. ஏர் கட்டர் யூஸ் பண்ணிச்சு கைஸ். ஸோ திரும்ப ஏர் கட்டர் நாட் வெரி எஃபெக்ட் தான். திரும்ப கன்ஃபியூஷனில் இருக்கான். அவன் அடிச்சிட்டான் கைஸ். அவனே அடிச்சுக்கிட்டான். லைக் அண்ட் ராக் திரும்ப ராக்டம் இல்லை ராக் ஸ்லைடா ராக் த்ரோ போடு. ராக் டம்பு தான் கைஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. ராக் த்ரோ யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ சாலஜர் லெவல் 24 போயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் பஸ்ட் கற்றுக்குச்சு. டபுள் ஸ்லாப் பதில் கற்றுக்கிட்டா கேட்டுச்சு. சரி டபுள் ஸ்லாப் பதில் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். ஸோ ஃப்ளேம் பஸ்ட் கற்றுக்குச்சு. ஸோ இப்போதைக்கு அடுத்ததாக சேலேஜ் இல்லை, அது சாண்டிட் தானே. ஆமாம், நான் தான் சேலேஜ்டுன்னு பேர் வச்சுருக்கேன். சாண்டிட் தாங்க நம்ம சேலேஜில் கூப்பிப்போம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது இன்னொரு போக்கிமான் எதை எடுத்துகிட்டு வந்துச்சு, நான் மட்பிரே எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கு மட்பிரே எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரில. அது சாலண்டிட் எடுத்துகிட்டு வந்துச்சு. அதுக்கு தான் நான் மட்பிரே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வாட்டர் டைப் போக்கிமான் எதுவும் இல்லை. இருந்தால் அவனை அப்பயாச்சும் காலி பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் டைப்பும் இல்லை, கிராஸ் டைப்பும் இல்லை, சூப்பர் டீம் இல்லை இது கைஸ். ஆனால் இது தரமான டீம் தான். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். இந்த டீம் வச்சே சண்டை போட முடிந்தால் சண்டை போட்டு முடிச்சு கதம் பண்ணிடலாம். முடியலன்னா கஷ்டம்தான் கைஸ். நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்தாச்சு கைஸ். ஸோ இதுதான் அந்த இடம், அதாவது ட்ரையல் ஆஃப் மாலவா இது பேர் என்ன, மாலவா கைஸ் இது இல்லை அது மாலை வந்து அது
அந்த ட்ரையல்து. ஸோ இது வந்து ஒலிவியான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒலிவியோட ட்ரையல் தான் இது. கிராண்ட் ட்ரையல்னால் ஒலிவியா தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு சார்ஜா பக் அப்படி சொல்லிட்டு போக்கிமானை ஹீல் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதாங்க கைஸ், இந்த இடத்துல அது ரூயின்லாம் பாதுகாப்புறான். ஸோ மில்லி ஐஸ்லாண்ட் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம போவோம் கைஸ். ஸோ இந்த வெள்ளை முடியை பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளை முடிக்கு ஒரு இது இருக்குது, எனக்கே டவுட்டாக தான் இருக்குது, மேபி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் வந்துட்டாங்க ஒலிவியா. ஸோ இவங்க கூட தான் கைஸ் இப்போதைக்கு நம்ம சண்டை போட போகிறோம். ஸோ ப்ரொஃபஸர் கக்குயி பிளாப்லாம் நிறைய பேசுவாங்க, எல்லாம் விடுங்க கைஸ், நமக்கு தேவை சண்டை தான். அழகாக முடிச்சு அழகாக போயிடலாம். சுமன் க்ளீனப் தப்பு லில்லி வந்து இந்த ரூயின்ஸை க்ளீனப் பண்ண தான் இதுவாச்சாமா, ஸ்பான் ஆச்சாமா. தப்பு லில்லியா லில்லி தான் இது பேர் தானே. ஸோ ஒலிவியா 3 கேப்டன்சி முடிச்சிட்டியா ட்ரையலு தக்காலா ஐஸ்லாண்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது நான் தான் கக்குனா, என் கூட தான் சண்டை போடணும் அப்படின்னு. எவ்ரிதிங் வி காட் பிஜிஎம் கைஸ் அது. ஒலிவியா 3 போக்கிமான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோஸ் பாஸ் தானே, நோஸ் பாஸ். ஆமாம் கைஸ், நோஸ் பாஸ். அது நோஸ் உள்ள பாஸ் ஆகலாமா, ஸோ அதனால தான் அது பேர் நோஸ் பாஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பார்க் போட்டேன், அவ்வளோவா போகாது தெரியும், ஏன்னா அது வந்து ஆக்ட் டைப்பு. ஸோ எலக்ட்ரிக் டைப் மூவ் நாட் வெரி எஃபெக்டிவ் தான். ஸோ வழி இல்லை. ஸோ அடுத்தது மட்பிரே எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு வேறு எதுனா பைப் எடுத்துகிட்டு இருந்ததாலும் வேஸ்ட் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா ராக் டைப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான போக்கிமான் கைஸ் அது. ஸோ அதனால நான் கிரவுண்ட் டைப் போக்கிமான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஐயாஸ் பவர் போட்டேன், எவ்வளோ போது பார்க்கலான்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ கிரவுண்ட் டைப் மூவ் போட்டிங்கன்னா போதும் கைஸ், அழகாக முடிச்சிடலாம். திரும்ப போடு, சூப்பர் போர்ஷன் போட்டுச்சு கைஸ். இதுதான் இந்த ஜிம்மு ட்ரையலு எல்லாம் இப்படியே இருக்குண்டா. ஆஸ் பவர் முடிச்சு விட்டா போதும் இப்போதைக்கு ஒரு அடி. லாஸ்ட்டில் வந்துடுச்சு கைஸ். கிரவுண்ட் டைப்பும் சூப்பர் எஃபெக்டிவ் கைஸ், அதை நான் அந்த தைரியத்தில் போடலாம். ஸோ அப்புறம் ஒரே ஒரு அட்டாக் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ சார்ஜர்பர்க் லெவல் 27 மக்களே. ஸோ ஹெச்பி ஷேர் யூஸ் பண்ணி இப்போதைக்கு ஒலிவியா ஏதோ புல்டோருன்னு சென்ட் பண்ணு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணு. வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் இருக்காது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்துருப்போம் நம்ம ஆல்ரெடி. போக்கிமான் பிளாக்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்போது. இப்போ நான் இல்லை இந்த கலரில் இருக்குது. இதுவும் ப்ளூ தானோ, இந்த கிராஃபிக்ஸ்க்கு அப்படி தெரியுது போல் மக்களே. ஸோ இப்போதைக்கு அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. திரும்ப ஹார்ஸ் பவர் போட்டேன், எவ்வளோ போது பார்க்கலான்ட்டு. பரவாயில்ல, நல்லாவே போச்சு. அப்புறம் ஹெட்பட் யூஸ் பண்ணிச்சு. ஸோ ஹெட்பட் அப்பயே யூஸ் பண்ணதான், ஒரே முதாக யூஸ் பண்ணேன் திரும்ப. ஸோ இப்போதைக்கு நான் ஹைப்பர் போர்ஷன் 4 இருந்துச்சு. சரி 1 எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ ஆனால் இவன் தான் கைஸ் இந்த ட்ரையல்லே காப்பாற்ற போகிறது இவன் ஒருத்தன் தான். ஸோ அதனால தான் இவனை காப்பாற்றுறதுக்கு நான் போர்ஷன் கொடுத்தேன். திரும்ப போட அட்டாக்கு ஹார்ஸ் பவர் போடலாமா? இல்லை கைஸ், டபுள் கிக் போட்டேன். ஏன்னா ஒரு கிக்குக்கு பாதி போனாலும் இன்னொரு கிக்குக்கு முழுசாக போயிடும். அந்த தைரியத்தில் தான் கொடுத்தேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஆப்போசிஷன் அதனால் புல்டோஸா ஃபெயிண்ட் ஆயிடுச்சு கைஸ் அது. ஸோ மட்பிரே லெவல் 27 போயிடுச்சு. லைக் அண்ட் ராக் சென்ட் பண்ணு மக்கள், லைக் அண்ட் ராக். ஸோ மிட் நைட் ஃபார்மாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மிட் நைட் தானே கைஸ், மிட் நைட் ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்முக்கு வேணும்னா நம்ம போக்கிமான் மூன் விளாடணும்னு நினைக்கிறேன். மூன் விளாட்னா தான் கைஸ் லைக் அண்ட் ராக் அந்த ஃபார்முக்கு வரும். ஸோ வாட் கேன் ஐ டூ? ஸோ இந்த ஃபார்ம் சூப்பராக இருக்குங்க சார். டைப்பெல்லாம் ஒன்று தான், அந்த ஃபார்ம் மட்டும்தான் அந்த கலரு டிஃப்ரெண்ட், அது மட்டும்தான் வரும். ஸோ இப்போதைக்கு மட்பிரே ஹார்ஸ் பவர் யூஸ் பண்ண லாஸ்ட் 1 HP நின்றுட்டுருக்காங்க கைஸ். ஸோ அழகாக முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ஏன்னா இப்போதைக்கு மேலே நல்ல லெவலில் தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அக்காலா ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவல் 30 வரைக்கும் தான் கைஸ், அதுக்கப்புறம்லாம் வச்சுருந்தீங்க ஈஸியாக முடிச்சு போயிடலாம். ஸோ லெவல் 30 ஜாஸ்தி தான். ஸோ நான் லெவல் 30 போக்கிமானே யூஸ் பண்ணேன், 27 தான் யூஸ் பண்ணேன் பாருங்க, அதுக்கே முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி வி ஹேவ் தட், இது பேர் என்ன கைஸ், கிராண்ட் ட்ரையல் கம்ப்ளீட்டட். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஆல் தான் இந்த வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த பார்க்குறதுக்கு டில் தென் டாட்டா பை. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே கைஸ், பை.